கடகராசி அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மே மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரம்மாண்டமான 5 முக்கிய சம்பவங்கள் நடக்க போகுது. இது ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. கிரகங்களோட மிகப்பெரிய மாற்றத்தால உங்க அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. இந்த மாற்றங்கள் சும்மா திடீர்னு உங்க முன்னாடி வந்து நிக்காது. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு 10 முக்கியமான அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்கும். உங்கள பல பேருக்கு இப்போவே அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அது எதனால நடக்குதுன்னு புரியாம நீங்க குழப்பத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பதிவை நீங்க முழுசா கேட்கும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பமும் தீர்ந்து இனிமே உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பொதுவாவே கடகராசிக்காரங்க மனசு ரொம்ப மென்மையானது, மத்தவங்களுக்காகவே வாழணும்னு நினைக்கிறவங்க நீங்க. ஆனா கடந்த சில காலமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா மே 20க்கு அப்புறம் நிலைமை தலைகீழா மாறப்போகுது. பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட போற அந்த முதல் அறிகுறி என்ன தெரியுமா? உங்களுடைய தூக்கத்துல வர்ற மாற்றம் தான். இத்தனை நாளா ஒழுங்கா தூக்கம் இல்லாம நைட்டு முழுக்க தேவையில்லாத சிந்தனைகளோட கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இப்போ திடீர்னு அதிகாலையில முழிப்பு வரும். குறிப்பா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க கண்ணு தானா முழிக்கும். அப்படி முழிக்கும் போது மனசுல ஒரு விதமான அமைதியும் புதுவிதமான ஒரு நம்பிக்கையும் தோணும். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. பிரபஞ்சம் உங்களோட பேச ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பறக்க போகுது அப்படிங்கறதுக்கான முதல் அறிகுறி தான் இது. அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டிய 2வது அறிகுறி, உங்க கூட இருக்கிறவங்களோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இத்தனால உங்களை சுத்தி இருந்துட்டு உங்ககிட்டயே நல்லா பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துனவங்க யாருன்னு நீங்க தேடாமலே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அவங்களா வந்து அவங்களுடைய உண்மையான குணத்தை காட்டிட்டு போவாங்க. இத பார்த்து நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பெரிய நல்ல சம்பவங்களுக்கு முன்னாடி உங்களை சுத்தி இருக்கிற தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்களை பிரபஞ்சம் சுத்தம் செய்யுதுன்னு அர்த்தம். அதே போல 3வது அறிகுறியா உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப பலமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். நீங்க யாரையாவது பார்க்கும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்க மனசு உங்களுக்கு உடனே காட்டி கொடுத்துரும். இந்த உள்ளுணர்வு சொல்ற பேச்ச நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே வர்ற நாட்கள்ல நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம 4வதா ஒரு முக்கியமான அறிகுறி உங்ககிட்ட தெரியும். இத்தனை நாளா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு இதையெல்லாம் அடையணும்னு நினைச்ச சில சின்ன சின்ன விஷயங்கள் மேல உங்களுக்கு இப்போ ஒரு சலிப்புத்தன்மை வர ஆரம்பிக்கும். அதாவது தேவையில்லாத ஆடம்பரங்கள் மேலேயோ இல்ல மத்தவங்களை கவரணுங்கிற எண்ணமோ குறைஞ்சு உங்களுடைய சுய முன்னேற்றத்துல உங்க கவனம் முழுக்க திரும்பும். உங்களை நீங்களே செதுக்கிக்கணும், உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள தானா பிறக்கும். கையில் காசு இல்லையே எப்படி முன்னேற போறோம்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்போ புது புது வழிகள்ல வருமானத்தை பெருக்கிறதுக்கான யோசனைகள் உங்க மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே மே 20க்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான ஆரம்ப புள்ளி தான். 5வது அறிகுறியா உங்க வாழ்க்கையில சில ஆச்சரியமான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எங்கேயாவது போகும்போது ஒரே மாதிரியான அதிர்ஷ்ட எண்களை பாக்குறது, இல்லன்னா நீங்க மனசுல ஒரு சாமி பேரை நினைச்சிட்டு இருக்கும்போது யாராவது அந்த சாமியோட பாட்டை போடுறது இல்ல அந்த சாமியோட படம் உங்க கண்ணுல படுறதுன்னு நடக்கும். நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு யாரோ ஒருத்தர் பேசுற வார்த்தைகள் மூலமா உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க நினைக்கிற காரியம் நல்லபடியா முடிய போகுதுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியாகவே சொல்ற ரகசிய செய்தி. அதுக்கு அடுத்தபடியா 6வது அறிகுறி என்னன்னா, ரொம்ப நாளா அடைபடாம இருந்த ஒரு சின்ன கடன் பிரச்சனை திடீர்னு யார் மூலமாவது ஒரு உதவி கிடைச்சு அடைபடும். பெரிய கடனை பத்தி நான் இப்போ சொல்லல. ஆனா உங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருந்த ஒரு சின்ன பண கஷ்டம் எதிர்பாராத ஒரு வருமானம் மூலமா உங்களை விட்டு விலகும். இது நீங்க கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறதுக்கான ரொம்ப தெளிவான அடையாளம். 7வதா உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இத்தனை நாளா ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தூக்கி தலையில வச்சுட்டு சுத்துற மாதிரி ஒரு சோர்வு உங்ககிட்ட இருந்திருக்கும். இந்த வேலையை செஞ்சாலும் ஒரு விருப்பம் இல்லாம ஒரு சோம்பேறித்தனத்தோட நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு விரக்தியில செஞ்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த சோர்வு எல்லாமே காணாம போய் உடம்பு ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நிறைய வேலை செய்யணும், வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற ஒரு சுறுசுறுப்பு உங்க நரம்புகள்ல ஓட ஆரம்பிக்கும். 8வது அறிகுறியா நீங்க ரோட்ல போகும்போது உங்களை பாக்குற வாயிலா ஜீவன்கள் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழக ஆரம்பிக்கும். பசுமாடு
உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது காக்கா. கரெக்டா நீங்க சாப்பாடு வைக்கும் போது வந்து சாப்பிடுறது நடக்கும். உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை உருவாகி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 9வது அறிகுறி, உங்க குலதெய்வம் சம்பந்தப்பட்டது. ரொம்ப வருஷமா குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாம, இல்ல குலதெய்வத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம பண கஷ்டத்தாலேயோ இல்ல நேரம் இல்லாமலோ நீங்க தள்ளி போட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ திடீர்னு உங்க குலதெய்வம் உங்க கனவுல வர்றதோ இல்ல அந்த கோவிலுக்கு போறதுக்கான வழிகள் தானா அமையறதோ நடக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு இதுக்கு அர்த்தம். கடைசியா அந்த 10வது அறிகுறி என்னன்னா, உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு நல்ல மனிதரோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழைய நண்பரோ திடீர்னு உங்களை தொடர்பு கொள்வாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையோ இல்ல ஒரு புதிய தொழில் வாய்ப்போ தேடி வரும். இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, மே 20க்கு அப்புறம் நடக்க போற அந்த 5 பெரிய பிரம்மாண்டமான சம்பவங்களுக்கு நீங்க முழுசா தயாராக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிச்ச இந்த நேரத்துல மே 20க்கு அப்புறம் நடக்க போற அந்த முதல் பெரிய சம்பவம் என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு. இத்தனை நாளா கடகராசிக்காரங்க நீங்க சம்பாரிச்ச காசு எங்கே போகுதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பக்கம் பணம் வந்தாலும் 4 பக்கமா செலவு வந்து கழுத்தை நெரிச்சிருக்கும். உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இல்லாம உங்க தகுதிக்கு குறைவான இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு முழுசா சாதகமா மாறதால இத்தனை நாளா தடங்களா இருந்த பணவரவு இனிமே உங்க கையில தாராளமா புரள ஆரம்பிக்கும். நீங்க செஞ்ச தொழிலோ இல்ல பாக்குற வேலையிலோ எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய லாபமோ இல்ல நல்ல ஒரு உயர்வும் உங்களை தேடி வரும். உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து கர்வமா வாழ போற நேரம் இது. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு வருத்தப்பட்ட காலம் எல்லாம் முடிஞ்சு இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது. 2வது மிகப்பெரிய சம்பவம், உங்களுடைய குடும்பத்துல நடக்க போற ஒரு ரொம்ப சந்தோஷமான மாற்றம். கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே குடும்பம் தான் உலகம், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்களையே நீங்க வருத்திப்பீங்க. ஆனா கடந்த சில காலமா உங்க வீட்ல ஏதோ ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம சண்டை வர்றது, இல்லனா பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம போறது, சொந்தக்காரங்க மத்தியில அவமானம்னு உங்க மனசு ரொம்ப ரணப்பட்டு போயிருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மே 20க்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆழமான புரிதலும் அன்பும் உருவாகும். காரணமே இல்லாம உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் தப்பு உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா தள்ளி போன ஒரு சுப காரியம், அது கல்யாணமா இருக்கலாம் இல்லனா குழந்தை பாக்கியமா இருக்கலாம், அது இனி எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப விமர்சையா நடக்கும். உங்க வீட்டை சுத்தி இருந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு இருள் விலகி ஒரு மங்களகரமான வெளிச்சம் உங்க குடும்பத்துக்குள்ள வரப்போகுது. உங்களுக்காக உருகி உருகி தியாகம் செஞ்ச உங்க நல்ல மனசுக்கு இப்போ பிரபஞ்சம் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுதான் இந்த நிம்மதியான வாழ்க்கை. 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்க ஆரோக்கியம் மற்றும் உங்களை சுத்தி இருந்த எதிர்ப்புகள் சம்பந்தப்பட்டது. கடகராசிக்காரங்க நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு பதிலுக்கு கிடைச்சது துரோகமும் ஏமாற்றமும் தான். கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க யாரு, உண்மையா பழகிறவங்க யாருன்னு தெரியாம பல நேரங்கள்ல நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏறி மிதிச்சுட்டு போனவங்க ஏராளம். இதனாலேயே உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மன கஷ்டமே உங்க உடம்புல பலவிதமான பிரச்சனைகளா வெளிப்பட்டிருக்கும். மருத்துவமனைக்கு போயிட்டு பல பரிசோதனைகள் செஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு சோர்வும் வலியும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா மே 20க்கு அப்புறமா உங்க ஆரோக்கியத்துல ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பல நாள் தீராத நோய்கள் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி நின்னு சதி செஞ்ச மறைமுக எதிரிகள் எல்லாமே தானே விலகி போயிடுவாங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா மாறப்போகுது. உங்க முகத்துல ஒரு புதுக்களியும் தேஜஸும் வரப்போகுது. ஏனாலாவது மிகப்பெரிய சம்பவம், உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீடு, நிலம் இல்லனா வாகனம் வாங்குற யோகம் உங்களை தேடி வரப்போகுது. வருஷமா வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு நமக்கும் சொந்தமா ஒரு கூரை வராதா, நம்ம குடும்பத்தை நிம்மதியா வச்சுக்க மாட்டோமான்னு நீங்க விட்ட பெருமூச்சுக்கு இப்போ விடை கிடைக்க போகுது. அதுக்கான கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான வழிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு தானா உருவாக்கி கொடுக்கும். முன்னாடி உங்களுக்கு உதவி செய்ய தயங்கினவங்க கூட இப்போ தாமாகவே முன் வந்து உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வாங்க.
அதே போல கடன் உதவி ஏதும் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம அந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியா உங்க பேர்ல ஒரு சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சில பேருக்கு ரொம்ப நாளா விக்காம இருந்த பழைய சொத்துக்கள் கூட நல்ல விலைக்கு வித்து அது மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. உங்களுக்கான அந்தஸ்தும் கரவமும் சமூகத்துல பன்மடங்கு உயரப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இது உங்களுடைய நேரம். நீங்க ராஜாவா வாழ போற காலம் இது. 5வது மற்றும் மிக முக்கியமான அந்த மிகப்பெரிய சம்பவம் உங்களுடைய கர்ம வினைகள் சம்பந்தப்பட்டது. இத்தனை பிறவியா நீங்க செஞ்ச புண்ணியங்களும் இந்த ஜென்மத்துல நீங்க மத்தவங்களுக்காக பட்ட கஷ்டங்களுக்குமான மொத்த பலனும் இப்போ ஒட்டு மொத்தமா உங்களுக்கு கிடைக்க போகுது. கடகராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே சாமி கும்பிடுறதுல ஒரு தனி பக்தி வச்சிருப்பீங்க. ஆனா சில நேரத்துல இவ்வளவு கும்பிட்டும் நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையேன்னு சாமி மேலேயே உங்களுக்கு ஒரு கோபமும் விரக்தியும் வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தெய்வம் நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி நீங்க நினைச்சது எல்லாமே எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆன்மீக சிந்தனை ரொம்ப ஆழமா மாறும். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு, குறிப்பா நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச பழமையான கோவில்களுக்கோ இல்லனா மகான்களோட ஜீவசமாதிகளுக்கோ போயிட்டு வர பாக்கியம் உங்களுக்கு தானா தேடி வரும். இதனால உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த பயம், பதற்றம் எல்லாமே முற்றிலுமா விலகி ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு அசைக்க முடியாத தைரியமும் உண்டாகும். இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அதை அசால்ட்டா தாண்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு அசுரபலம் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு நேர்மறையான சக்தி, ஒரு பெரிய அரண் மாதிரி நின்னு உங்களை பாதுகாக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் தெய்வத்தோட துணை முழுசா இருக்கிறத நீங்க உங்க கண்கூடா பாப்பீங்க. ரொம்ப காலமா வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தேடி அலைஞ்ச உங்க பயணத்துக்கு இப்போ ஒரு விடை கிடைச்சிடும். அடுத்து வர போற பல வருஷங்களுக்கு நீங்க எந்த குறையும் இல்லாம சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோடும் செல்வ செழிப்போடும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு வாழ போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க குடும்பத்தோட எந்த ஒரு மனக்குறையும் இல்லாம முழுமையான மன நிம்மதியோட தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. இந்த மே 20க்கு அப்புறம் வரப்போற காலம் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொற்காலமா மாறப்போகுது. இந்த 5 மிகப்பெரிய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஏன்னா பல வருஷமா கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் பணவரவும் வரும்போது நம்மள அறியாமலே ஒரு சிறு தலைக்கணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கடகராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே உங்க பழைய கஷ்டங்களை மறக்கவே கூடாது. நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்களை பழிவாங்கணும்னு நீங்க உங்க நேரத்தை வீணாக்காம அவங்க கர்மாவோடையே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க முன்னேற்றத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த அபரிமிதமா செல்வத்தில இருந்து ஒரு சிறு பங்கை உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயிலா ஜீவன்களுக்கோ இல்ல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கோ உதவியா செய்யுங்க. குறிப்பா ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நெய் தீபம் ஏத்தி மனமுருகி வழிபடுறத உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வழக்கமா வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் நிப்பாட்டவே கூடாது. ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வீட்டுல வாசனை திரவியங்கள் போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடுறது உங்க வீட்டுல இப்ப வந்திருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை இன்னும் பல மடங்கா பெருக்கும். இவங்களை முழுசா நம்பி உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை தயங்காம செய்யுங்க. ஆனா அதே சமயம் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். யாருக்கும் தேவையில்லாம ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டு உங்க பணத்தை தூக்கி கண்மூடித்தனமா மத்தவங்க கிட்ட கொடுக்கறதையோ நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். உங்களை சுத்தி இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறதால உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு உங்க மேல படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வாரம் ஒரு முறை வீட்டுல கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கிறது, கண் திருஷ்டி கழிக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தவறாம செஞ்சுட்டு வாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இத்தனை நாளாப்பட்ட அவமானங்கள், நீங்க தனியா உட்காந்து சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை இப்போ தயார் பண்ணிடுச்சு. இனிமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அதனால இனிமே எதை நினைச்சும் பயப்படாம முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரம் செய்யற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத்தனை நாளா ஏதோ முதலீடு செஞ்சோம், கடையை திறந்தோம், ஆனா லாபம் மட்டும் கைக்கு வரலையேன்னு ரொம்ப கவலையில இருந்திருப்பீங்க. சில பேருக்கு வாடகை கொடுக்க கூட வழி இல்லாம தொழிலை மூடிடலாமான்னு தோணியிருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போற நேரம் இது.
புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமா இறங்குங்க. உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் தானா தேடி வருவாங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இத்தனை நாளா இருந்த மறைமுக குடைச்சல்கள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். உங்க மேலதிகாரிகள் உங்க திறமைய முழுசா நம்பி புது பொறுப்புகளை கொடுப்பாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை தேடி வந்து ஆச்சரியப்படுத்தும். அடுத்ததா கடகராசி பெண்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும். நீங்க எப்போதுமே குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்றவங்க. உங்களுக்குன்னு எதுவும் பெருசா கேட்டுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்னவோ கண்ணீரும் கவலையும் தான். ஆனா மே 20க்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. வீட்ல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். உங்க பேச்ச யாருமே கேட்கலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இனிமே உங்க வார்த்தைக்கு குடும்பத்துல எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்காக நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச தங்க நகைகளோ இல்ல புடவைகளோ வாங்கக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். உங்களை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தின கணவர் கூட இப்போ உங்க அன்பை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப பாசமா நடந்துப்பாரு. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்க எதிர்காலத்தையே மாற்றி எழுத போற ஒரு சிறப்பான நேரம். படிப்புல இத்தனை நாளா இருந்த மந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு உண்டாகும். நல்ல மதிப்பெண் எடுத்து உங்க பெத்தவங்களை பெருமைப்படுத்துவீங்க. ரொம்ப நாளா அரசு வேலைக்காகவோ இல்ல ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்காகவோ முயற்சி பண்ணிட்டு இருந்த இளைஞர்களுக்கு இப்போ எந்த தடங்களும் இல்லாம அந்த வேலை கிடைக்க போகுது. சில பேருக்கு காதல் விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உங்க வாழ்க்கைக்கு சரியான துணை யாருன்னு நீங்க தெளிவா முடிவு பண்ணுவீங்க. கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வரன் அமையும். வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போற நேரம் இது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்ல அங்க போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ அந்த வாய்ப்புகள் இப்போ ரொம்ப சுலபமா கைகூடி வரும். மொத்தத்துல கடகராசியில பிறந்த எல்லாருக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நன்மைகள் எல்லாம் இனி வரிசையா நடக்க போகுது. கடகராசிக்காரங்க ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சாங்கன்னு நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இது ஏதோ உங்களுக்கு மட்டும் வந்த சோதனைனோ இல்ல உங்களுக்கு மட்டும்தான் நேரம் சரியில்லைனோ நினைச்சிடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய பொறுப்பையோ இல்ல ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை சரியா கையாளுற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு வச்ச ஒரு கடுமையான பரீட்சை தான் நீங்க கடந்து வந்த இந்த கஷ்டமான காலங்கள். கையில காசு இல்லாம நீங்க நின்னப்போதான் காசோட அருமை என்னன்னு உங்களுக்கு முழுசா புரிஞ்சது. யாருமே உதவிக்கு வராம நீங்க தனியா தவிச்ச போதான் இந்த உலகத்துல யார நம்பணும் யார நம்ப கூடாதுங்கிற ஒரு தெளிவான பாடம் உங்களுக்கு கிடைச்சது. இது எல்லாமே உங்களை இரும்பு மாதிரி உறுதியாக்குறதுக்காக இயற்கையே செஞ்ச ஒரு ஏற்பாடுதான். அதனால நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சு இனியும் அழுதுட்டு இருக்காம இது எல்லாமே ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நடந்துச்சுன்னு ஏத்துக்கிட்டு உங்க மனச ரொம்ப லேசாக்குங்க. இவங்களை விட்டு காரணமே இல்லாம விலகி போன உறவுகளை நினைச்சோ இல்ல உங்களுக்கு துரோகம் செஞ்ச நண்பர்களை நினைச்சோ இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க கவலைப்படக்கூடாது. அவங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பயணிக்கணும்னு பிரபஞ்சத்தால எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கான நேரம் முடிஞ்ச உடனே அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த காலி இடத்துல இனிமே உண்மையான அன்பும் உங்களுக்கு உண்மையாவே உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களும் வந்து சேர போறாங்க. அதனால பழைய குப்பைகளை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம புதுசா உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நல்ல உறவுகளுக்கு உங்க மனசுல இடம் கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு உங்க மூளையை சோர்வாக்குற அந்த பழைய பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. அமைதியா உட்காந்து நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. உங்க மனசு எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா இந்த நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு வரப்போற அந்த மிகப்பெரிய ஏற்றத்தை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது இப்போ உங்க கையில தான் இருக்கு. திடீர்னு பெரிய அளவுல பணம் வரும்போது அதை எப்படி கையாளணும்னு தெரியாம பல பேர் தப்பு செஞ்சுடுவாங்க. ஆனா கடகராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. வரப்போற பணத்தை எப்படி பாதுகாப்பான முறையில முதலீடு செய்யணும், எப்படி அதை பல மடங்கா ஆக்கணும்னு இப்போ இருந்தே நீங்க தெளிவா திட்டமிட ஆரம்பிக்கணும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிலம் வாங்குறதோ இல்ல தங்கம் வாங்குறதோ மாதிரியான நிரந்தரமான சொத்துக்கள்ல உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்கால படிப்புக்காகவும் சுப காரியங்களுக்காகவும் ஒரு தொகையை தனியா எடுத்து வைக்க பழகுங்க.
நீங்க செய்யற ஒவ்வொரு சரியான முடிவும் உங்க அடுத்த தலைமுறையே ரொம்ப வசதியா வாழ வைக்க போகுது. நீங்க எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் உங்க பேச்சுல இருக்கிற அந்த பணிவும் மத்தவங்கள மதிக்கிற அந்த நல்ல குணமும் எப்போதுமே மாறவே கூடாது. அந்த ஒரு நல்ல குணம்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய அதிர்ஷ்டத்தை உங்ககிட்டயே நிரந்தரமா தங்க வைக்கும். இந்த மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல குறிப்பா குரு பகவானோட பார்வையும் சனியோட அசைவுகளும் உங்க ராசிக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பு கொடுக்க போகுது. இத்தனை நாளா நீங்க தொட்டதெல்லாம் தூளானதுக்கு காரணமே உங்க நேரம் சரியில்லாததுதான். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா துணை நிக்கிறதால நீங்க மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாறுற அளவுக்கு உங்க அதிர்ஷ்டம் கொடி கட்டி பறக்க போகுது. முக்கியமா உங்க தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கிறதால உங்களை சுத்தி எத்தனை போட்டிகள் வந்தாலும் சரி, இல்ல உங்களை கவிழ்க்கணும்னு எத்தனை பேர் சதி செஞ்சாலும் சரி, அதையெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா தவிடு பொடியாக்கிட்டு கெத்தா முன்னாடி வந்து நிப்பீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா இருக்கும். அதனால எந்த ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் பிறந்திருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க துறையில நீங்க தான் எப்பவும் நம்பர் 1 இடத்துல இருப்பீங்க. இப்போ உங்க கை ஓங்கி இருக்கிற இந்த நேரத்துல உங்களை தேடி பல பேர் உதவி கேட்டு வருவாங்க. குறிப்பா கஷ்ட காலத்துல உங்களை கண்டுக்காம விட்டுட்டு போன சொந்தக்காரங்க கூட இப்போ நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. இவங்களை எல்லாம் நீங்க முழுசா நம்பிடக்கூடாது. அவங்க கிட்ட சிரிச்சு பேசி பழகுங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு இடைவெளியை எப்போதுமே வச்சுக்கோங்க. உங்களோட ரகசியங்களையோ இல்ல உங்க பணவரவு பத்தின உண்மைகளையோ யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி சில பேருக்கு கண்ணுறுத்தலா இருக்கும். அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்க சந்தோஷத்தை கெடுக்க முயற்சி பண்ணலாம். அதனால ரொம்ப கவனமா யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கையை நகர்த்துங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை எப்போதுமே கேட்டு வாங்குங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன அறிவுரைகள் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்கும். லகடக ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற இந்த நல்ல காலம் ஏதோ அதிர்ஷ்டத்தால மட்டும் வந்தது கிடையாது. நீங்க இத்தனை வருஷமா சிந்தனை வியர்வைக்கும் உழைப்புக்கும் மத்தவங்களுக்காக நீங்க காட்டிய உங்க நல்ல மனசுக்கும் பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு நியாயமான கூலி தான் இது. அதனால இந்த வெற்றியை தக்க வச்சுக்க தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு தான் நேரம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா உட்காந்துராதீங்க. உங்க கனவுகள் எவ்வளவோ பெருசு. அதை அடையறதுக்கான முதல் படிதான் இந்த மே 20க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள். உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமைய போகுதுன்னு மனசுக்குள்ள ஒரு தடவை ஆழமா சொல்லிக்கோங்க. நீங்க நினைக்கிற நல்ல எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான எதிர்காலத்தை நோக்கி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப கம்பீரமா அடி எடுத்து வைங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கடக ராசிக்காரங்க, உங்களோட மிகப்பெரிய பலவீனமே உங்க மனசுதான். யார் எந்த ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் அத மனசுக்குள்ளேயே போட்டு பல நாள் யோசிச்சு யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திப்பீங்க. ஆனா இந்த மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மிகப்பெரிய சந்தோஷங்களை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா முதல்ல இந்த அதிகமா யோசிக்கிற பழக்கத்தை நீங்க தூக்கி போடணும். மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறத அறவே விட்டுடுங்க. அவங்க உங்களை பத்தி பேசுறதுனால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்துட போறது கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தைரியமா செய்ய ஆரம்பிங்க. உங்க மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாகவும் லேசாகவும் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். தேவையில்லாத கவலைகளை சுமந்துக்கிட்டு தெரியாம உங்க சந்தோஷத்தை மட்டும் முன்னிறுத்தி வாழ பழகுங்க. இந்த அதிர்ஷ்டமான காலத்துல புதுசா பல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. தொழில் ரீதியாகவும் சரி, சொந்த பந்தங்கள் மூலமாவும் சரி, நிறைய புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க எல்லாரும் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உதவியா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் நீங்க எல்லார்கிட்டையும் உங்க முழு ரகசியத்தையும் சொல்லிடக்கூடாது. கடகராசிக்காரங்க பொதுவாவே யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா உடனே அவங்கள முழுசா நம்பிடுவீங்க. இந்த ஒரு குணத்தாலதான் நீங்க பலமுறை ஏமாந்து போயிருக்கீங்க. இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கை யாரு மேலயும் வைக்க வேண்டாம். எல்லாரையும் மதிச்சு பழகுங்க. ஆனா உங்க எல்லை என்னங்கறத தெளிவா வகுத்துக்கோங்க. முக்கியமா குடும்ப விஷயங்களையோ கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையோ வெளியில 3வது மனுஷங்க கிட்ட சொல்றத கண்டிப்பா தவிர்க்கணும்.
உங்க குடும்ப ரகசியம் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா வரப்போற நாட்கள் எல்லாமே நீங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகுது. இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்தாச்சு. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் முன்னோர்களோட புண்ணியமும் உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்து வழிகாட்ட போகுது. இனிமே எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். உங்க குடும்பத்தோட எல்லா வளமும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அடைஞ்சு ரொம்ப சிறப்பா வாழ போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே மாபெரும் கரவமா மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க எல்லாம் உங்களை தேடி வரப்போற காலம் இது. உங்க மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கு அந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதமான ராஜ வாழ்க்கைய உங்களுக்கு பரிசா கொடுக்க போகுது. முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைய வாழுங்க. எல்லாமே ரொம்ப நல்லதாவே நடக்கும். இந்த மாபெரும் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பழகுற விதத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இவ்வளவு நாள் உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்க பின்னாடி வந்து நிற்பாங்க. உங்க வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுறதை விட அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணம் தானா எட்டி பார்க்கும். கடகராசிக்காரங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் நம்மள மனசார பாராட்டுறாங்கன்னு நினைச்சு உங்க வெற்றிக்கான ரகசியத்தை அவங்க கிட்ட உளறிடாதீங்க. ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது கல்லையும் உடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ வரப்போற அதிர்ஷ்டம் ரொம்ப பெருசு. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா சத்தம் இல்லாம உங்க அடுத்தடுத்த வேலைகளை செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வெற்றி நிலைச்சு நிற்கும். வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல சக்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காலையிலயும் சாயங்காலமும் கண்டிப்பா சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி ஊதுபத்தி காட்டுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாவே கோபமும் உணர்ச்சி வசப்படுற குணமும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களோ அவங்க ஏதாவது சின்னதா தப்பு செஞ்சா கூட உங்களால அதை தாங்கிக்க முடியாது. உடனே கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுவீங்க. ஆனா இந்த மே 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற இந்த பொற்காலத்துல நீங்க உங்க கோபத்தை முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னா உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ சக்தி அதிகம். நீங்க கோபத்துல சொல்ற வார்த்தைகள் உங்க அதிர்ஷ்டத்தையே கொஞ்சம் தள்ளி போட வைக்கலாம். அதனால யார் உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நிதானமா பதில் சொல்லுங்க. உங்க பொறுமைதான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஆயுதம். அந்த பொறுமையோட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க மனச ஒரு தெளிவான நீரோட மாதிரி வச்சுக்கோங்க. குழப்பங்களுக்கு அங்க இடமே கொடுக்காதீங்க. ஆபணம் காசு தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் போது அதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள ஆழமா இருக்கணும். அனாவசிய செலவுகளை குறைச்சு வர பணத்தை நல்ல காரியங்களுக்கும் நிரந்தரமான சொத்துக்கள்லையும் முதலீடு செய்யறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உங்க வருமானத்துல இருந்து ஒரு சிறு தொகைய மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கோ இல்ல ஆதரவற்ற முதியவர்களுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்க பயன்படுத்துங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்க தலைமுறையே பாதுகாக்கிற ஒரு பெரிய புண்ணியமா உங்க கணக்குல சேரும். கடகராசியின் அதிபதியான சந்திர பகவானோட அருளை முழுசா பெறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி நாட்கள்ல சிவபெருமான் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யறத வழக்கமாக்கிக்கோங்க. இந்த இறை வழிபாடும் தர்ம சிந்தனையும் உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காம ஒரு பெரிய அரண் மாதிரி பாதுகாக்கும். நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இப்போ உங்க கைகளுக்கு வந்தாச்சு. அதை முழு மனசோட ஏத்துக்கிட்டு ராஜாவா வாழுங்க. குடும்ப விஷயங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, இத்தனை நாளா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவுல வாக்குவாதம் வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம வீட்டுல எப்பவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். சில பேர் மனஸ்தாபப்பட்டு தனித்தனியா கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த நிலைமையெல்லாம் தலைகீழா மாறி 2 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கம் அதிகமாகும். நீங்க சொல்லாமலே உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்களை உங்க வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பெரிய ஆதரவா இருப்பாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லையேன்னு கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு வீட்டுல தொட்டில் கட்ட போற அந்த சுப செய்தி ரொம்ப சீக்கிரமாவே தேடி வரும். உங்க பிள்ளைங்க இத்தனை நாளா உங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருந்திருந்தா இப்போ அவங்களாவே திருந்தி உங்க வழிக்கு வருவாங்க. பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அதே மாதிரி வெளியில உங்களை பத்தி தப்பா பேசி திரிஞ்சவங்க
உங்க மேல வீண்பழி சுமத்தினவங்க எல்லாரும் இப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்து தகராறுகள், வழக்குகள் எல்லாமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாம உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கான நியாயம் முழுசா கிடைச்சு சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதையோட தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தினவங்களை இயற்கை தன் கையில் எடுத்து தண்டிக்கும். அதனால பழைய பிரச்சனைகளை நினைச்சு நீங்க இனிமே துளி கூட பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துனவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரகாசமான எதிர்காலத்தை மட்டும் பார்த்து பீடு நடப்போடுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்போ முழுமையா கனிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட வார்த்தைகள் தான். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த பொற்காலத்துல உங்க நாக்குல ஒரு நல்ல சக்தி குடியிருக்கும். நீங்க நல்லதே நினைச்சு நல்லதே பேசினா அது அப்படியே பலிக்கும். அதனால வீட்டுல இருக்கும்போது தப்பித்தவறி கூட கஷ்டமா இருக்கு, பணமே இல்ல, உருப்படாதுங்கிற மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க. எப்பவுமே எல்லாம் நல்லா நடக்கும், நம்ம குடும்பம் ரொம்ப சுபிச்சமா இருக்குன்னு நல்ல வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்க எண்ணங்கள் எவ்வளவு தூரம் உயர்வா இருக்கோ அதே அளவுக்கு உங்க வாழ்க்கையும் ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கைகளை பார்த்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சிறப்பா, எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா அமைய போகுது. இன்னொரு முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். கடகராசிக்காரங்க உங்க மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய வலிய இத்தனை வருஷமா சுமந்துகிட்டு இருக்கீங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ராத்திரி நேரங்கள்ல தலையணையில முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க விட்ட கண்ணீருக்கு அளவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நீங்க உயிரா நினைச்சவங்க செஞ்ச துரோகத்தை உங்களால இன்னமும் முழுசா மறக்க முடியல. அந்த காயத்தோட வடு உங்க மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த மே 20க்கு அப்புறமா நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்க மனசுல இருக்கிற அந்த ஆழமான காயத்துக்கு ஒரு பெரிய மருந்தா அமைய போகுது. உங்களை அழ வச்சவங்க முன்னாடியே உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போகுது இந்த பிரபஞ்சம். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட தரம் ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. இனிமே பழச நினைச்சு அழுதுட்டு இருக்கிற வேலைக்கே இடையில்ல. உங்க முகத்துல எப்போதுமே ஒரு உண்மையான சந்தோஷ புன்னகை தளரப்போகுது. பொருளாதாரத்துல நீங்க தொடப்போற அந்த உச்சத்தை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல வச்சுக்கணும். உங்க கையில காசு பணம் புழங்க ஆரம்பிக்கும் போது இயற்கையாகவே உங்களை சுத்தி சில போலி மனிதர்கள் உருவாகுவாங்க. இத்தனை நாளா உங்களை கண்டு கொள்ளாதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட ரொம்ப பாசமா பழகுற மாதிரி நடிப்பாங்க. இவங்களை எல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்க உள்ளுணர்வு இப்போ ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட காரியம் சாதிக்க வராங்க அப்படிங்கறத அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க கணிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாம உங்க பணத்தை தூக்கி கடனா கொடுத்துடாதீங்க. அப்புறம் பணமும் வராது, தேவையற்ற பகையும் சேர்ந்துடும். உங்க உழைப்புல வந்த பணத்தை ரொம்ப பத்திரமா உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. குறிப்பா உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக நிலத்திலேயோ இல்ல தங்கத்திலேயோ முதலீடு செய்யறது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய லாபத்தை கொடுக்கும். இந்த நல்ல நேரத்தை உங்ககிட்டயே நிரந்தரமா தக்க வச்சுக்க நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்கு. இதற்காக நீங்க நிறைய செலவு பண்ணி பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்க மனசு சுத்தமா இருந்தாலே பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு வாரம் ஒரு முறை போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க சத்தம் இல்லாம உட்காந்துட்டு வாங்க. அந்த கோவிலோட அதிர்வலைகள் உங்க உடம்புல இருக்கிற எதிர்மறை சக்திகளை எல்லாம் அடிச்சு விரட்டிடும். மாசத்துல ஒரு நாள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த பசியில இருக்கிறவங்க வயிறு நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறப்போ அது உங்க வாழ்க்கையில பல தலைமுறைக்கு ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரும். அதே மாதிரி வீட்டுல எப்பவுமே கல்லுப்பு குறையாம பாத்துக்கோங்க. பூஜை அறையில ஒரு சின்ன மண் கிண்ணத்துல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வைங்க. அது வீட்டுல கண் திருஷ்டி படாம முழுசா உறிஞ்சி எடுத்துடும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும். மே 20க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அடிக்க போற அதிர்ஷ்ட கத்து என்னைக்கும் குறையவே குறையாது. நீங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ஒரு அரச வாழ்க்கை வாழ போறீங்க. கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே அவங்க உடல்நிலை மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்திருக்குமோன்னு மனசுக்குள்ள போட்டு ரொம்ப குழப்பிப்பீங்க. குறிப்பா இந்த கடந்த சில வருஷமா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லனா கை கால் மூட்டு வலியோ ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ராத்திரி தூங்கும் போது கூட நிம்மதியா தூங்க முடியாம உடம்புல ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல மருத்துவர்களை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருக்கலாம். ஆனா இந்த மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்க போற அந்த அற்புதமான கிரக மாற்றங்கள்
உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அதிசயத்தை பண்ண போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு நோய் ஸ்தானம் இப்போ ரொம்ப பலவீனமாகுது. இதனால உங்க உடம்புல இருக்கிற அந்த தீராத வலிகள்லாம் எப்படி காணாம போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. காலையில எந்திரிக்கும் போது உங்க உடம்புல அப்படி ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த களைப்பு எல்லாம் மாறி ஒரு புது பொலிவு வரப்போகுது. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. வேலை செய்யற இடத்துல இத்தனை நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க ராப்பகலா முழிச்சு செஞ்ச வேலைய உங்க கூட இருக்கிறவங்களே மேலதிகாரி கிட்ட அவங்க செஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நியாயம் கிடைக்க போற நேரம் வந்தாச்சு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கே உங்களை தேடி பெரிய பெரிய பொறுப்புகள் வரும். உங்களை சாதாரணமா நினைச்சவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பதவியும் அந்தஸ்தும் பல மடங்கு உயர போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிற இந்த பெரிய அதிகாரத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு வைப்பாங்க. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்க வேலையை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால வேலை செய்யற இடத்துல யார்கிட்டயும் அனாவசியமா பேசாதீங்க. உங்க வேலையை மட்டும் சத்தம் இல்லாம ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிங்க. உங்க வெற்றியே அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியா இருக்கணும். யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு பெரிய ரகசியமும் இருக்கு. நம்ம என்னதான் கோவில் கோவிலா போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டுல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் முழுசா வெற்றி அடையாது. மகராசிக்காரங்க, நீங்க உங்க பெத்தவங்க மேலயும் தாத்தா பாட்டி மேலயும் ரொம்ப உசிரா இருப்பீங்க. அவங்க இப்போ உங்களோட இல்லைனாலும் அவங்களோட ஆத்மா எப்போதுமே உங்களை சுத்தி ஒரு காவல் தெய்வம் மாதிரி நின்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மே 20க்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதம் தான் மிக முக்கிய காரணம். அதனால அமாவாசை நாட்கள்ல மறக்காம அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு படைச்சு மனசார கும்பிடுங்க. முடிஞ்சா அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வரப்போற தடைகளை எல்லாம் வேறிட அழிச்சிடும். உங்க தலைமுறையை சேர்ந்த உங்க பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா எந்த குறையும் இல்லாம செழிப்பா வாழ்வாங்க. இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு எழுதின ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரம். இதை முழுசா அனுபவிக்க நீங்க உங்க மனசை எப்போதுமே தயாரா வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ சும்மா காத்துல அடிச்சு விட்ட வார்த்தைகள் கிடையாது. இது முழுக்க முழுக்க கிரகங்களோட ஆழமான சஞ்சாரத்தை வச்சும் உங்களுடைய கர்ம வினைகளோட சுழற்சியை வச்சும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியா சொல்ல நினைக்கிற ஒரு மிக முக்கியமான ரகசிய செய்தி. மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில அடிக்க போற அந்த அதிர்ஷ்ட காத்த இந்த உலகத்துல யாராலையும் இனி தடுத்து நிறுத்தவே முடியாது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், செருப்பில்லாம முள்ளுல நடந்த மாதிரியான அந்த வேதனைகள் யாருக்கும் தெரியாம ராத்திரி முழுக்க தூங்காம சிந்தின கண்ணீர், இது எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. உங்க வாழ்க்கையில நுழைய போற இந்த பிரம்மாண்டமான நல்ல மாற்றங்களை முழுசா ஏத்துக்க உங்க மனசையும் உடம்பையும் இப்பவே தயார்படுத்திக்கோங்க. காலையில கண் முழிக்கும் போதே இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், என் குடும்பம் ரொம்ப சுபிச்சமா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு முழு நம்பிக்கையோட ஆழமா சொல்லிக்கோங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்களை எப்பவுமே ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி சுத்தி நின்னு பாதுகாக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய அந்த உண்மையான அன்பையும் மத்தவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம உதவி செய்யற அந்த தங்கமான குணத்தையும் மட்டும் மாத்திக்கவே மாத்திக்காதீங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு நல்ல குணம்தான் இவ்வளவு பெரிய ராஜ வாழ்க்கையை உங்களுக்கு பரிசா இப்போ கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு விடியலும் ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் அமையப்போகுது. உங்க மனசுல இருக்கிற எல்லா நியாயமான ஆசைகளும் முழுமையா நிறைவேறதுக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனோட துணை உங்களுக்கு எப்பவுமே அரணாக இருக்கும். உங்க குடும்பத்தோட எந்த ஒரு மனக்குறையும் இல்லாம ரொம்ப ரொம்ப நிம்மதியா சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நீங்க வாழ போறீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.